அதே போல இன்னைக்கு இஸ்லாமிய பெருமக்கள், சிறுபான்மை மக்கள், இஸ்லாமிய பெருமக்கள், கிறிஸ்தவ பெருமக்களுக்கு இவர்கள் தான் நன்மை செய்கிறாங்களாம். எதையாவது செஞ்சிருக்கிறீங்களா? இந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு எந்த நன்மையாவது செஞ்சிருக்கீங்களா? மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவும் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருக்கும்போது ரமலான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையில்லா அரிசி வேணும்னு கேட்டாங்க. 5400 மெட்ரிக் டன் அதிமுக அரசு விலையில்லாம கொடுத்தது. நாகூர் தர்கா சந்தன கூட்டு விழாவிற்கு விலையில்லா சந்தன கட்ட வேண்டும் கேட்டாங்க. இன்று வரை அதிமுக ஆட்சியிலே கொண்டு வந்து இன்று வரை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கி வந்ததை உடனடியாக நிறுத்திச்சு. அப்பொழுது நான் முதலமைச்சர் இருந்த பொழுது இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து இந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு மத்திய அரசு மானியம் நிறுத்தப்பட்டு விட்டது, நீங்கள் மாநில அரசு மானியம் வேண்டும் என்று கேட்டார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று ஆண்டுக்கு 6 கோடி ரூபாய் இன்னைக்கு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு மானியமாக கொடுத்தோம். 2021 அந்த மானியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். கோரிக்கை ஏற்று அதாவது 6 கோடி கொடுத்ததை 12 கோடி ரூபாயாக ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு மானியம் கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். அதோட ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்வதற்கு ஹஜ் இல்லம் வேண்டும் என்று கேட்டாங்க. 15 கோடியில் ஹஜ் இல்லம் கட்டப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தோம். ஆட்சி மாற்றம் வந்துட்டு இப்பதான் கட்டி அவி திறந்திருக்கிறாங்க. 2014 ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்புதி வழங்க திட்டம் அதிமுக ஆட்சி கொண்டு வந்தோம். உலமாக்கள் மற்றும் மோதினாளுக்கு ஓய்வூதிய பயணிகள் எண்ணிக்கை 2000 2600 உயர்த்தினோம். ஓய்வூதிய 750 3000 உயர்த்தி கொடுத்தோம். உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாங்கின மானியம் கொடுத்தோம். 25,000 மானியம் கொடுத்தோம். வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல்கள் தற்காகள் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள நிதி வழங்கப்பட்டது. அதே போல இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை கொண்டு வந்து அரசாணை வெளியிடப்பட்டது. 2018 ஆண்டு அங்க நாகப்பட்டினம் மாவட்டம் புயலால் அங்க இருக்கிற நாகூர் தர்கா குளக்கரை சேதமடைஞ்சது. நானே நேரடியாக நாகூர் தர்காவுக்கு சென்று குளக்கரையை பார்த்து 4,25,00,000 ரூபாய் குளக்கரையை சரி செய்வதற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு சரி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நல்லாட்சின்னா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே. தேர்தல் நாள் 23 ஏப்ரல் 2026.